அளவுக்கு நகைப்புக்கு இடமாயிடுச்சுன்றதை தான் நான் என்னுடைய துவக்க உரையில் சொன்னேன். இன்னைக்கு போட்டி போட்டுக்கொண்டு குறிப்பாக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வர இருப்பதால், அதிலும் குறிப்பாக எஸ்ஐஆருக்கு பிறகு பெண் வாக்காளர்கள் மிக அதிகமாக, ஆண்களை விட அதிகமாக தமிழ்நாட்டில் இருப்பதால் இன்னைக்கு எல்லா கட்சிகளும் பெண்களை குறிவைக்கிறார்கள். அதாவது பெண்களுக்கு விடியல் பயணம் ஏன் ஆண்களுக்கு கொடுக்கக்கூடாதா? ஆண்கள் என்ன பாவம் பண்ணாங்க? அதிமுக கொடுக்குறாங்க ஐயா. இல்லை அது கொடுத்தால் தானே, வந்தால் தானே, அத்தைக்கு மீசை முளைத்தால் பார்த்துக்கலாம். ஆக ஏன் பெண்கள் மீது இந்த கரிசனம் இந்த அரசியல் கட்சிகளுக்கு இருக்குதுன்னா இதான் அடிப்படை. 5,67,00,000 2,89,00,000 பெண் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இப்போ பெண்களை கவர எல்லா அரசியல் கட்சிகளும் செய்கிறார்கள். அதில் யாரும் விதிவிலக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒருத்தர் செஞ்சா இல்லை, அது ஒருத்தர் செஞ்சா ரொம்ப நல்லது. இன்னொருத்தர் சொன்னாருன்னா அது நடக்காது, அது காப்பி அடிச்சிட்டாரு, அதுக்கு பணம் எங்கே போவார். இது எல்லோரும் அரசியல் பண்ணுறாங்க. நான் இவங்க பண்ணுறாங்க அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்ல, எல்லோரும் அரசியல் பண்ணுறாங்க. அதில் என்ன வித்தியாசத்தை நான் பார்க்குறேன்னா, திரு விஜய் அவர்கள் சொல்வதற்கும் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதுக்கும் இபிஎஸ் அவர்கள் சொல்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறேன்னா, அதிமுக ஒரு 30 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கு, திமுக ஒரு 30 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கு. முக ஸ்டாலின் 5 வருஷமா முதலமைச்சராக இருந்திருக்காரு, எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்திருக்காரு. இவங்க ஆட்சி காலத்தில் இப்போ சொல்கிறதெல்லாம் ஏங்க செய்யல? என்னுடைய ஒரே கேள்வி, இப்போ விடிய காத்தால போட்டாங்க தெரியுங்களா, 5,000 ரூபாய் போட்டுட்டு அது ரொம்ப கரிசனத்தோடு காலங்காத்தால காணொலியில் போட்டு எல்லாமே ஓட்டுக்காக தான். அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா, 2.0 வந்தால் 2,000 ஆகுமா. ஏன்னா எடப்பாடி 2,000 சொல்லிட்டாரு, புரியுதுங்களா? அப்போ 2. ஏன்பா நீ தான் அதிகாரத்தில் இருக்க, இப்போவே ஆக்க. கோடைக்காலம் வந்தது, குளிர்காலத்துக்கு யார் தர போகிறாங்கன்னு தெரில. நல்ல வேளை திமுக இன்னும் உறுதிமொழியை கொடுக்கல. நான் எதிர்பார்க்குறேன் அவங்க குளிர்காலத்துக்கு உதவித்தொகை, அதுவும் பெண்களுக்கு தான். ஏன்னா கோடைக்காலமும் குளிர்காலமும் மழைக்காலமும் ஆண்களை எதுவும் பாதிக்கிறது இல்லை. என்னங்க நியாயம்? உங்களுடைய சுயநலம், ஓட்டு வாங்கணும், பெண்கள் வாக்குகளை குறி வச்சு, இதை தவிர வேற என்ன இருக்குது? இதில் கோட்பாடு அரசியல் தத்துவம் என்ன இருக்குது? காஞ்சிபுரத்தில்